வணக்கம் நண்பர்களே. இந்த ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையரில் இந்த FT003 போர்டை நம்ம கனெக்ஷன் கொடுக்கும்போது இந்த ரிமோட் கிட்டில் ஒரு வேலை பார்க்கணும். என்னென்னா, இப்போ நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ரெண்டு வயர் வந்து ஜம்பர் போட்டிருக்கேன் பாருங்கள். L1 R1 இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ரெண்டு வயர் எடுத்துக்கணும். L1ங்கிற பின்னில் ஒரு வயர் எடுக்கிறோம்ல, அந்த வயரை வந்து இங்கே FL கொடுத்துடணும். இது வந்து டிவிடி இன்புட்டில். அதே மாதிரி R1 இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு வயர் எடுக்கிறோம்ல, அதை எடுத்துகிட்டு கொண்டு வந்து இந்த FRல டிவிடி இன்புட்னு போட்டுக்கல, அந்த இடத்துல FRல கொடுத்துடணும். இது மாதிரி ரெண்டு வயர் எடுத்துகிட்டு போய் இந்த L1 R1ல கொடுத்துடணும். இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த மினி டீகோடரை பொறுத்தளவுக்கு டால்பி டிஜிட்டல் ஒரிஜினல் 5.1 அதே மாதிரி DTS இந்த மாதிரி ஆடியோ கண்டென்ட் வரும்போது இதோட அவுட்டில் பார்த்தீங்கன்னா 5.1 அவுட்டு ஆட்டோமேட்டிக்காக வரும். அதே மாதிரி 2 சேனல் பிசிஎம்மாக இருந்துச்சுனாலும் ஆட்டோமேட்டிக்காக 5.1 அவுட்டு வரும். சில ஆடியோ பார்த்தீங்கன்னா டால்பி டிஜிட்டல்னு இருக்கும், ஆனால் அதில் ஆடியோ பார்த்தீங்கன்னா 6 சேனலில் வராது, ஏதாவது 2 சேனலில் மட்டும் வரும், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டில் மட்டும் வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து அப்போ என்ன, இந்த போர்டோட ப்ராசஸர் என்ன நினைக்கும்னா 5.1 ஆடியோ கண்டென்ட் வருதுன்னு சொல்லி இது வந்து கன்வெர்ட் பண்ணாது. அதாவது 2 சேனலில் 5.1 கன்வெர்ட் பண்ணாது. ஏன்னா வந்து வர்றது வந்து 6 சேனல் உள்ள ஆடியோ வருது, ஆனால் அந்த ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா 2 சேனல் மட்டும் தான் இருக்குது. அப்படிங்கும்போது இங்கே ஆடியோவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 சேனல் மட்டும்தான் வரும். அதாவது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டும் வரும், அல்லது சப்பு பிறகு சேர்ந்து வரும். அந்த மாதிரி சில ஆடியோ வர வாய்ப்பு இருக்குது. அது இது மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் பொதுவானதான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி டயத்தில் நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு மட்டும் வேலை செய்யும்போது நம்மளுக்கு சரவுண்டு சென்டர் இதெல்லாம் நம்ம கேட்க நினச்சோம்னா இந்த ரிமோட் கிட்லேயே வந்து ப்ரோலாஜிக் செக்ஷன் இருக்குது, அதை நம்ம ஆன் பண்ணணும். அதை ஆன் பண்ணுறதுக்கு தான் இந்த வயரை நான் ஜாயின் பண்ண சொல்கிறேன். இப்போ இந்த வயரை ஜாயின் பண்ணோம்னா சப்போஸ் இந்த போர்ட்லேருந்து இன்புட் ஆகும்போது 2 சேனல் மட்டும் இன்புட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ஆடியோ, எல்லா ஆடியோ நான் சொல்ல வரல, சில ஆடியோ நான் சொல்கிறேன், அந்த மாதிரி வந்திருக்கு, அதனால் சொல்கிறேன். அந்த மாதிரி டயத்தில் இந்த ரிமோட் கிட்டில் இந்த ஆக்ஸ் 1 இருக்கு பாருங்க, அந்த பட்டனை அமுக்கணும். ஆனால் அமுக்கும்போது இது என்ன ஆகும்னா, இந்த டிவிடி இன்புட்டில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மினி டீகோடர்லேருந்து இந்த இடத்துல 5.1 அவுட் எடுத்து நான் எங்கே கொடுத்துருக்கேன்னா இந்த போர்டோட இந்த இடத்துல டிவிடி இன்புட்டில் பற்ற வச்சுருக்கேன். இங்கே இந்த டிவிடி இன்புட்டில் பற்ற வச்சுருக்கேன். இப்போ வந்து ஆடியோவே 2 சேனல் மட்டும் வருதுன்னு வச்சுங்க. 2 சேனல்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் மட்டும் வருதுன்னு வச்சுங்க. அப்போ என்ன ஆகும்னா, டக்குன்னு நம்ம இந்த ஆக்ஸ் 1 இந்த ரிமோட்டில் அமுக்கும் போது இந்த செக்ஷன் பாருங்கள், ஆக்ஸ் 1 தான் இது வந்து L1 R1ங்கிறது ஆக்ஸ் 1. அந்த ஆக்ஸ் 1 வந்து ஆன் ஆயிரும். ஆன் ஆகும்போது என்ன ஆகும்னா, அதில் ஸ்டீரியோ இன்புட் ஆகும்போது ஆக்ஸ் 1 பொறுத்தளவுக்கு ப்ரோலாஜிக்காக ஃபங்க்ஷன் ஆகும், 6 சேனலுமே வேலை செய்யும். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற டயத்தில் இந்த மினி டீகோடரில் ஒரிஜினல் 5.1 வருதுன்னு வச்சுங்க. அப்போ வந்து அந்த ப்ரோ பட்டனோ அல்லது ஆக்ஸ் 1 பட்டனோ நமக்கு தேவையில்லை. நம்ம இந்த ஆப்டிக்கல் பட்டன் மட்டும் நம்ம அமைக்கியிருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆடியோ வரும். வந்து ஏதாவது ஒரு ஆடியோ 2 சேனல் வந்தால் மட்டும் நம்ம இந்த மாதிரி ப்ரோலாஜிக்காக வேலை செய்ய வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி 2 வயரை மட்டும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஆனால் இன்னொன்று உங்களுக்கு சொல்லிடுறேன், இந்த ரிமோட் கிட்டில் இருக்க ப்ரோலாஜிக்கை போட ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும்னா நீங்கள் அந்த வயரை 2 வயரை ஜாயின் பண்ணிவிட்டு இதில் மறக்காமல் இன்னொன்று உங்களுக்கு செய்யணும் நீங்கள். அப்போனா தான் அந்த ப்ரோலாஜிக் ஃபங்க்ஷன் வேலை செய்யும். என்னென்னா, இந்த டிஸ்பிளேல வந்து இந்த ஆரஞ்சு கலர் வயர் இருக்கலாம், இது வந்து சுவிட்சுக்கு போகிற லைனு. இது எந்த லைன்னா, இந்த சுவிட்சுன்னு போட்டு பார்த்தீங்களா, SW, அதுக்கு போகிற லைனு. அந்த லைனை நீங்கள் எடுத்து விட்டுறணும். டம்மி பண்ணால் தான் இந்த ஃபங்க்ஷன் வேலை செய்யும். அந்த லைன் கொடுத்துருக்கும் போது நீங்கள் இதை ஃபங்க்ஷன் பண்ணிங்கன்னு வச்சுங்க. சப்போஸ் இப்போ ஆப்டிக்கல் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது 2 சேனல் வரும்போது நம்ம இந்த ஆக்ஸ் 1 அமுக்கிறோம்னா, ஆக்ஸ் 1 அமுக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த மினி டீகோடர் வந்து ஸ்டாண்ட் பை மோடுக்கு போயிடும், கட் ஆஃப் ஆயிரும். அப்படிங்கும்போது ஆடியோ வராது. அதுக்கு தான் அந்த சுவிட்ச் லைனை வந்து நீங்கள் தேவைன்னா எடுத்து விடணும். அதாவது இந்த மாதிரி ஃபங்க்ஷன் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் எடுத்து விடுங்க. இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சுவிட்ச் லைனை எப்பயும் போல நீங்கள் கொடுத்துங்க. அவ்வளோதான். சுவிட்ச் லைனில் கொடுத்துருக்கும் போது இந்த ஆக்ஸ் 1 ப்ரோ பட்டன் வேலை செய்யாது, ஆப்டிக்கல் மட்டும்தான் வேலை செய்யும். அவ்வளோதான் நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.